गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमो नमः। महादेवं महेशानं महेश्वर उमापतिं महासेन गुरुं वन्दे महाभय निवारणம். இன்றைய பதிவு பரமேஸ்வரரோட பரிபூர்ண கிருபையோட நாளைய தினம் 15ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம் மூலம் பூராடம் ரெண்டுமே இருக்கிற ஒரு சமயத்தில் சிவராத்திரி பிறக்கிறது. நம்மளுக்கு வேண்டிய கஷ்டங்கள்லாம் இந்த வருடமானப்பட்டது இந்த பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப சீக்கிரமாக சிவராத்திரி வந்ததுக்கு காரணம் ஜாதக ரீதியாக இந்த வருஷம் லோகக்ஷேமத்துக்காக பரமேஸ்வரர் முன்னாடியே ஆக்ஞம் பண்ணி வரப்போகிறார். அதனால் நம்ம பரமேஸ்வரோட கிருப்பையை எல்லோரும் பெற்றுக்கணும். என்ன பண்ணணும், நான் நிறைய பேர் எல்லோரும் சிவராத்திரி என்று விடிய விடிய முழிப்பேல், கோயிலுக்கு போவேல், 10 கோயிலுக்கு போகணும், 11 கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆக்ஞை இருக்கும். அதெல்லாம் போங்கோ. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே பரமேஸ்வரரை ஸ்வாகத்தம் பண்ணணும், நம்ம வீட்டுக்குள்ளே பரமேஸ்வரரை கூப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த பதிவு. ஒரு கலசம் வைங்க. கலசத்தை வச்சு ருத்ராட்ச மாலை இருந்தது அப்படின்னா அந்த கலசத்தில் போட்டு அந்த கலசத்துக்குள்ளே தீர்த்தம் தண்ணியை விட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, வெற்றி வேர் போட்டு அந்த கலசத்தை ஜலத்தில் போட்டு அது மாவலையை போட்டு அதுக்கு மேலே ஒரு நார் வைத்த முகூர்த்த காயை வைத்து மஞ்சள் பூசி வைங்கோ. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சந்திரங்குமம் வச்சு சொம்புக்கு 4 பக்கமும் சந்திரங்குமம் வச்சு நூல்லாம் சுத்தம் வேண்டாம் சொம்புக்கு. பரமேஸ்வரர் அப்படியே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு தெரிஞ்சால் போரும். திரையம்பகங்க ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரபவந்தனாது மிருத்யோர் முட்சிய மாம் அமிர்தாது. இந்த மந்திரமானப்பட்டது தெரிஞ்சால் சொல்லலாம். அந்த பரமேஸ்வரர் பரிபூர்ண கிருப்பையை ஓம் நம சிவாய நமஹா சிவம் ஸ்வாகதம் அப்படின்னு அந்த ஒரு அக்ஷதையோ புஷ்பத்தையோ எடுத்து அந்த கலசத்தில் போட்டு ஆவாகனம் பண்ணி நம்மளே பண்ணலாம். ஆவாகனம்னா என்னென்னா மந்திரபூர்வமாக பண்ணி ஐயரை கூப்பிட்டு தான் பண்ணணும் இல்லை. நம்மளே சிவாய நமஹா சிவாய நமஹா ஸ்வாகதம், சிவாய நமஹா ஆசனம், சிவாய நமஹா பாத்தியம், சிவாய நமஹா அர்க்யம் சொல்லி சிவாஷ்டோத்திரம் சிவபுராணங்கள்லாம் அந்த கலசத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு ஆரம்பித்து 7-8 மணி வரலும் சிவநாமா ஓம் நம சிவாய பிரணவாகார ஜபத்தை பண்ணணும். சிவபுராணம் தெரிஞ்சால் அந்த கலசத்துக்கு முன்னாடி உட்காந்து சிவபுராணம் சொல்லுங்க. அன்றைக்கி ஒரு நாள் சிவன் அதை ஆவாகனம் பண்ணி வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு போகலாம், தப்பு கிடையாது. வீட்டை பூட்டிட்டு சிவன்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கு வரையிலோ எத்தனாம் காலம் என்னென்னா 6லேருந்து 7 மணி ஒரு காலம், 7லேருந்து 8-9 மணி வரலும் ஒரு காலம், 8லேருந்து 12 மணி வரலும் ஒரு காலம், 12லேருந்து 5 மணி ஒரு காலம், 5லேருந்து 8 மணி கார்த்தால் ஒரு காலம். இந்த மாதிரி 6 கால பூஜை சுவாமிக்கு இருக்குது. கோவிலில் விமர்சையாக பால் அபிஷேகம், தைராபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தனாபிஷேகம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அபிஷேகத்தோட பலன் என்ன அப்படின்னு. அதனால் சிவனோட வழிபாடு பண்ணி சிவபுராணங்கள்லாம் சிவபுராணங்கள் சிவப்பாட்டு எல்லாம் சங்கீத ரூபமாக பாட்டு தெரிஞ்சால் பாட்டு பாடுறது அந்த கலசத்துக்கு முன்னாடி. அதனால் என்ன போகும்னா இந்த சிவராத்திரி போது பூர்வ ஜென்ம பாபம் போது, பூர்வ ஜென்ம பிதிரு சாபங்கள் போகிறது. பிதிரு சாபம்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவளோட சாபம் நம்மளுக்கு கொடுத்துட மாட்டா. ஜாதகத்தை சொல்லி உங்களுக்கு பிதிரு சாபம் இருக்குது அப்படின்னு மனசில் ஒரு கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆனோ இந்த ஐயரை சொன்னார், இல்லை இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, மனசு கட்டமாக இருக்கே, எங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் போய்ட்டு திலோகம் பண்ண முடியாதுன்னு நினச்செல்லாம் எந்த அப்பா அம்மாவும் எந்த பாட்டி தாத்தாவும் நம்மளுக்கு சாபங்கள் விடமாட்டா. முதல்ல எந்த பெரியோர்களும் நம்மளுக்கு சாபம் ஓடுறதுக்காக இறந்து போல. ஜனனம் மரணம், ஒருத்தன் ஜனனம் பண்ணிட்டான் அப்படின்னா மரணம் கன்ஃபார்ம். அதனால் அந்த மரணமானப்பட்டது வந்துருத்து அப்படின்னா அந்த குலத்தை விட்டுட்டு போகிறாலே தவிர நம்ம குழந்தையில சாபம் விடணும், பிதிரு சாபம் வந்துடுத்து, அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால தான் உனக்கு இந்த சாபம்
அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தை தண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த பாபம் அப்படிலாம் இல்லை. முதியோர் இல்ல பாபம், அது பாபம்தான். அப்பா அம்மா திட்டினா அது பாபம்தான். என்ன தான் அம்மா அப்பாவை திட்டினாலும் அம்மா அப்பா அணைச்சி என் குழந்தைன்னு சொல்கிறவா தான் அம்மா அப்பா, என்னோடய பேரம்பேத்தின்னு சொல்கிறவாலாம் தாத்தா பாட்டி. அதனால் தாத்தா பாட்டியெல்லாம் நினச்சிக்கணும் அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கோம். குலதெய்வத்துக்கு முன்னாடி போங்கோ, பெரியோர்கள்லாம் இருப்பா அப்படின்னா தான். சிவராத்திரி போது பிரணவாகாரமாக ஸ்மசானத்துலேருந்து எழுந்து வரார். எழுந்து வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்க போகிறார் நாளைக்கு 15ஆம் தேதி. அதனால் அதுக்கு மறுநாள் ஸ்மசான கொல்ல அமாவாசை அன்னைக்கு அர்த்தநாரியாக பரமேஸ்வரர் வந்து கொள்ளையிடுறார். கொள்ளையிடுறது அப்படின்னா காய்கறி பஞ்சம், நிறைய பஞ்சங்கள்லாம் இருந்தது, இந்த பயிரெலாம் இருந்தது, அது வீசி எறிவார் பரமேஸ்வரர். அந்த வீசி எறிகிறம்போது வயக்காட்டில் போயிட்டு அந்த வயக்காட்டில் வீசி எறிகிறம்போது அது பயிராக வந்தது அப்படின்னா அவளுக்கு விவசாயம், தானியம், அதான் காய்கறி, நம்மளால் முடிஞ்சது என்னென்னலாம் இருக்கோ. ஸ்மசான கொல்லும்போது அம்மன் கோவில் பக்கத்தில் போயிட்டேன்னா அம்பாள் வந்து பரமேஸ்வரர் அம்பாள் ரூபமாக வரார். அப்படி இருக்கிற போது பரமேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா அம்பாள் காளியாக ரூபம் வரும், ரொம்ப அகோரமாக வேஷங்கள்லாம் போட்டுண்டு அகோரமாக எல்லோரும் வருவா. அங்கே வந்து ஈசான மூலையில் ஸ்மசானத்தில் ஒரு பொம்மையை வரைஞ்சி அந்த பொம்மையை வந்து கொள்ளையிடுறதுன்னு பேர். அவர் வயிற்றில் நிறைய வஸ்துலாம் வச்சுருப்போம், அந்த வயிற்றை கிழித்து அதுலேருந்து எடுத்து தூக்கி வீசுறது தான் ஸ்மசான கொள்ளை, ஸ்மசானம் கொள்ளை அப்படின்னு பயம் இருக்கும். அன்றைக்கி பார்க்குறம்போது அவளெல்லாம் அந்த அலங்காரம் பண்ணிட்டு வரும்போது அவளை பார்த்த அடுத்த க்ஷணமாத்திரம் நம்மளுக்கு எல்லா பயங்களும் போயிடும், கோபங்கள் போயிடும், சாந்த சுரூபமாக மாறிடும். அந்த முடியான பட்டு தலையை ஆட்டிட்டு இப்படி வரும்போது அந்த முடி மேலே பட்டுருத்துனா பூர்வஜன்ம பாபம் போடுது. அதனால் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும், அவளெல்லாம் தரிசனம் பண்ணணும். அவள் தான் சிவன், அவள் தான் அம்பாள், அவள் தான் காளி அப்படிங்கிற ரூபத்தை நாளைக்கு சிவராத்திரி போது கொடுக்குறா. ஒரு அபிஷேகம் போதும் பரிபூர்ண கிருபை கிடைக்கும். பாலாபிஷேகம் பாப நிவர்த்தி, சந்தனாபிஷேகம் ரோம நிவர்த்தி, பஞ்சாமிர்த அபிஷேகம் சர்வ பாப நிவர்த்தி, தேன் அபிஷேகம் வாக்பலிதம் கிடைக்கணும். பேசாமல் இருக்கிற குழந்தைகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு நாக்கில் தடவனைலாம் பேச வாக்கு வரும். அரிசி மாவுனால் அபிஷேகம் பண்ணும்போது கடன் தீரும். புஷ்பத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது சர்வ பாபமும் தீரும். அதனால் ஒரு அபிஷேகத்துக்கும் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ. வீட்டில் சிவன் இருந்ததுன்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி கலசம் வச்சு பண்ணலாம். மறுநாள் காலம்பரை அந்த கலசம் வைக்க சொன்னேன் இல்லையா, ஸ்மசான கொள்ளை, அந்த சாயங்காலம் கொள்ளை ஆனவுடனே வீட்டில் அந்த தண்ணியை எடுத்து ஃபுல்லாக தெளித்து விடுங்கோ. இந்த வருஷம் 2025 பிப்ரவரியிலேருந்து இந்த 2026 பிப்ரவரி வரலும் இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம 2026 பிப்ரவரியிலேருந்து 2027 பிப்ரவரி வரும் நன்னா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது சிவராத்திரியோட மகிமை. எல்லோரும் கோவிலுக்கு போகணும், கோவிலுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை பண்ணிட்டு போகணும். சிவம் சிவகரம் சாந்தம் சிவோத்மானம் சிவாத்மானம். ஓம் நம சிவாயா.